வணக்கம். வில்வ இலை எப்படி சிவபூஜைக்கு ரொம்ப உகந்ததோ, வில்வ காயும் வந்து சிவபூஜைக்கு வந்து உகந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த வில்வ பழம் பார்த்திங்கன்னா ரொம்பவே மருத்துவ குணம் வந்து நிறைந்தது. இந்த வில்வ பழம் வந்து சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய உடல் உபாதைகள் வந்து சரியாகும். குடல் புண்கள் வந்து நல்லா வந்து ஆறும். குடலில் வந்து ப்ராப்ளம் வந்து இல்லாமல் வந்து பார்த்துக்கும். செரிமான பிரச்சனை வந்து வராமல் வந்து சரி பண்ணும். சாப்பிட்டோடனே மோஷன் போகிற ப்ராப்ளம் வந்து இருக்கிறவங்களாம் இந்த பழத்தை வந்து சாப்பிட்டா அந்த ப்ராப்ளம் வந்து க்யூர் ஆகும். ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அருமருந்து இந்த பழம் வந்து சாப்பிட்றதுனால அந்த ப்ராப்ளத்துக்கு. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது விட்டமின் சி நிறையா இருக்கிறதுனால இந்த பழத்தை வந்து நம்ம சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். நார்மலாக விட்டமின் சி கம்மியாக இருக்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக வந்து பார்த்திங்கன்னா சளி பிடிக்கிறது இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஸோ இது ரிச் விட்டமின் சி வந்து இதில் நிறையாவே வந்து இருக்குது. இது சாப்பிட்றதால பார்த்திங்கன்னா கேன்சர் ப்ராப்ளம் வந்து தடுக்கிறது இல்லாமல் ஹார்ட்டுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது. இந்த பழம் வந்து ஓடு வந்து ரொம்ப மொத்தமாக இருக்குங்க. எனக்கு வந்து செங்காயாக கிடச்சிருக்கு. நல்லா பழமாக தான் எனக்கு கலர் வந்து மாறி இருக்கும். இப்போ இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து எல்லா இடங்களும் வந்து கிடைக்கிறது இல்லை. சில இடங்களில் வந்து மட்டும்தான் வந்து கிடைக்கிது. ஸோ இந்த பழம் வந்து கிடச்சிச்சின்னா வாங்கி வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். நிறைய மருத்துவ குணங்கள் இருந்தது. இது வந்து ஹேர் ஃபால்ஸுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ இந்த காய் வந்து செங்காயாக தான் எனக்கு கிடச்சிருக்கு. உள்ளே பழுத்து இருக்குது. ரொம்ப 100% பழம் கிடையாது. ஒரு 80% பழம் இது. இது ஓடு வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கும். அதனால் நம்ம ஏதாவது கத்தி இல்லைன்னா கொடுவா வச்சு நல்லா வந்து உடச்சி வந்து எடுத்துக்கலாம். இது உடச்சி எடுத்தோன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ இதில் இருக்கிற அந்த சதைகளை வந்து நம்ம எடுத்துப்போம். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா பழங்களையும் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் இருக்கிற வந்து சதையெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். எல்லா பழத்தையும் வந்து எடுத்துக்கலாங்க. நார்மலாக இந்த பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவிலலாம் நிறைய வந்து சேல் பண்ணுறாங்க. இங்கே வந்து அதிகம் வந்து சேலில் வந்து கிடையாது. கோவில்களில் சில பேர் வந்து வீட்டில் வளர்த்தாங்கன்னா நீங்கள் இந்த பழங்கள் கிடைச்சிதுன்னா வாங்கி வந்து சாப்பிடுங்க. உண்மை வந்து ரொம்ப நல்லாவே வந்து இருக்கும். பொதுவாக இந்த பழம் வந்து டேஸ்ட் வந்து இனிப்பு புளிப்பு சுவையோட கொஞ்சம் கசப்புத்தன்மை வந்து இருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த கசப்புத்தன்மை தான் நமக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். பழத்தில் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பழங்கள்லேருந்து. இப்போ நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம். இந்த பழத்தை வந்து என்ன பண்ணலான்னா இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிப்போம். மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிட்டு இதுக்கு வந்து நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து சேர்க்காதீங்க. நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் சேர்க்குறேன். தேவையான அளவு நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்சியில் வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கலாம். திக்காக இருக்குது. இப்போ வடிகட்டிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஜூஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். கலர் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். உண்மையிலே ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்தது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த பழம் வந்து கிடச்சிச்சின்னா வாங்கி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.